இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஜனவரி 14 இருந்த பராசக்தியை ப்ரீபோன் பண்ணி இது வந்து ஜனவரி 9 ஜனநாயகனும் ஜனவரி 10 வந்து பராசக்தியும் வரும்னும் போது அது என்ன நடக்கும் அப்படின்னா முதல் நாள் அதாவது ஜனவரி 9ஆம் தேதி 1000 ஸ்க்ரீன்ஸ்ல வந்து ஜனநாயகன் ரிலீஸ் ஆகும். அந்த ஒரே ஒரு நாள் மட்டும்தான் 1000 ஸ்க்ரீன்ஸ்ல ஓடும் தமிழ்நாட்டில். அந்த ஒரு நாள் மட்டும்தான் அந்த மாசான கலெக்ஷன் வந்து ஜனநாயகன் எடுக்கும். அடுத்த நாள்லே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன்ஸ் எல்லாமே பாதியா உடைஞ்சிடும். இப்போ வந்து ஜனநாயகனுக்கு 500 ஸ்க்ரீனு, பராசக்திக்கு 500 ஸ்க்ரீனு. 10 மாநாடு போட்டு என்ன விஷயம், அதாவது அரசியல்ல என்ன விஷயத்தை விஜய் சொல்லணும்னு நினைக்கிறாரோ தமிழ்நாட்டு மக்களுக்கு அதை இந்த ஒரே படம் ஜனநாயகன்ல சொல்லிட முடியும். அதுதான் வந்து சினிமாவோட பவர். அப்படின்னும் போது அதை யூஸ் பண்ணி இந்த அரசியலுக்கு அதை பயன்படுத்தணும்னு நினைச்சாரு. எலெக்ஷனை டார்கெட் பண்ணி அவர் வந்து ஒரு விஷயத்தை கால்குலேட் பண்ணாரு. அதுவும் நடக்காம போச்சு. அதாவது ஒரு கலெக்ஷனும் நடக்காம போச்சு, எலெக்ஷனும் நடக்காம போச்சு. இந்த ரெண்டுமே தான் வந்து இப்போ வந்து மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்தை வந்து விஜய் சார்ந்தவர்களுக்கு அவரோட ரசிகர்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கு. சிவகார்த்திகேயன் வந்து இன்னைக்கு நடுவில் வந்து பலிகடாவா மாட்டிக்கிட்டு இருக்கிறார். அதாவது சிவகார்த்திகேயன் வந்து ஒரு நன்றி கெட்டவர், சிவகார்த்திகேயன் வந்து நன்றி மறந்தவர். சிவகார்த்திகேயன் வந்து சினிமா துறைக்கு வர்றதுக்கு அறிமுகப்படுத்தினாரா விஜய்? சிவகார்த்திகேயன் முதல்ல திரைத்துறைக்கு அறிமுகப்படுத்தினாரா விஜய் அப்படின்னா கிடையாது. இல்ல வளர்ந்ததுக்கு அப்புறமோ இல்ல வளர்ந்துகிட்டு இருக்கிற காலகட்டங்களையோ விஜயுடைய தயாரிப்பு நிறுவனத்துல வந்து சிவகார்த்திகேயன் ஏதாவது ஹீரோவா வாய்ப்பு கொடுத்து படம் எடுத்து அடுத்த உயரத்துக்கு போறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து உதவி செஞ்சிருக்காரா? கிடையாது. இன்னும் சொல்ல போனால் மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்களுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். ஜனநாயகன் படம் வந்து ஜனவரி 9ஆம் தேதி வெளியாக இருக்குது. பராசக்தி படம் 14ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதிக்கு மாறி இருக்குது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா விஜய் படமும் அஜித் படமும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகிருக்குது. துணிவு, வாரிசு சொல்லலாம். அதுக்கப்புறம் அஜித் படம், ரஜினி படம் ஒரே நாளில் வெளியாக இருக்குது. பேட்ட விசுவாசம், இப்படி பல உதாரணங்கள் நம்ம பார்த்துருக்கோம். விஜய் ரசிகர்கள்லாம் ஏன் சிவகார்த்திகேயனை இந்த அளவுக்கு தாக்குறாங்க, நன்றி கெட்ட நாயே, என் பாய்காட் பராசக்தி அப்படிங்கிற அளவு ஹேஷ்டேக்லாம் போயிட்டுருக்கு. ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன சார்? சொல்கிறேன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் இது விஜய்க்கு ரொம்ப முக்கியமான படம். சினிமாலேயும் ரொம்ப முக்கியமான படம், அரசியலையும் ரொம்ப முக்கியமான படம். முதல்ல சினிமாவில் எப்படி முக்கியமான படம்னு பார்ப்போம். ஜனநாயகன் படத்தை பொறுத்த வரைக்கும் ஜனவரி 9ஆம் தேதி அவங்க திட்டமிட்டபடி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த படம் விஜய் படத்தோட பொதுவாக பார்த்திங்கன்னா வேறு படங்கள் போட்டிக்கு வர்றது கிடையாது. அதுதான் உண்மை. அப்படி இருக்கும்போது 9ஆம் தேதி ஜனவரி விஜய் படத்தை ரிலீஸ் பண்ணாங்கன்னா தனியாக ஜனநாயகனை, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் தேதியிலேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 18, 19, 20 தேதி வரைக்குமே பொங்கல் ஹாலிடேஸ் தான். அந்த ஹாலிடே மூடு தான். அப்போ ஒரு 10 நாளைக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு சாலிடான கலெக்ஷனை பண்ண முடியும். இப்போ 9ஆம் தேதி ஜனநாயகன் வருது அப்படின்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து 1300 திரையரங்குகள் இருக்குது. அதில் வந்து புதுப்படங்கள் திரையிடுறதுக்கு தகுதியான திரையரங்குகளாக ஒரு 1000 திரையரங்குகள் இருக்குது. ஸோ இந்த 1000 திரையரங்குகளையுமே பார்த்திங்கன்னா ஜனநாயகன் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ 9ஆம் தேதியிலேருந்து ஒரு 20ஆம் தேதி ஒரு 2 வாரம் வந்து எந்த போட்டியுமே இல்லாமல் சோலோவாக ஜனநாயகன் ஓடிச்சுன்னா அது ஒரு மாஸான கலெக்ஷனாக இருக்கும். நான் தமிழ்நாட்டை மட்டும்தான் பேசுகிறேன். மாஸான கலெக்ஷனாக இருக்கும், ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் கலெக்ஷனாக இருக்கும். அதாவது விஜயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஜனநாயகன் படத்தில் அந்த ரெக்கார்ட் பிரேக்கிங் கலெக்ஷனை அவர் பண்ணணும்னு நினைக்கிறார். அது காரணம் என்னென்னா தமிழ் சினிமாவில் இன்றைக்கி வந்து போட்டியாளர்கள் அப்படின்னா நேரடி போட்டியாளர்கள், அதாவது வந்து மோதிக்கிற அளவுக்கு வந்து கலெக்ஷனில் மோதிக்கிற அளவுக்கு போட்டியாளர்கள் அப்படின்னா ரஜினியும் விஜயும் தான். இப்போ வந்து 10 முக்கியமான நடிகர்கள், முன்னணி நடிகர்கள் இருந்தால் கூட ரஜினி விஜய்க்கு தான் மேக்ஸிமம் மாஸ் கலெக்ஷன் நடக்குது. ஒரு மாஸ் ஆடியன்ஸ் வந்து ரீச் ஆகுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2.0, அப்புறம் ஜெயிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 650 கோடியை வந்து தாண்டி கலெக்ட் பண்ணியிருக்கு ரஜினி படம். ஸோ விஜய் படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு சுமாரான படம், அதாவது வந்து கோட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா லியோவே வந்து ஒரு 650 கோடி ரூபாயை தாண்டி கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கலெக்ஷனை உடைக்கணும். அதாவது தமிழ் சினிமாவில் இது விஜயோட கடைசி படம். இந்த கடைசி படம் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியிலே, தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் கலெக்ஷனை உருவாக்கணும். ஒரு உதாரணத்துக்கு 650 கோடி ரூபா இது வரைக்கும் கலெக்ட் பண்ணியிருக்கு. சுமாரான படம், விஜயோட சுமாரான படம். அப்படி இருக்கும்போது இது ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக்கணுங்கிறதுக்காண்டி கடுமையான திட்டமிடுதல், கடுமையான பிளானிங்கில் வந்து இந்த படத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் விஜய் அரசியல் பேசுகிறாரு, அதே நேரத்தில் இது ஒரு விஜயுடைய படமாக, ஒரு என்டர்டைன்மெண்ட் படமாக இருக்க போகுது. அப்படி இருக்கும்போது இந்த கலெக்ஷன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 800 கோடியை தாண்டுற அளவுக்காவது இது வந்து பண்ணிடணும் அப்படின்னு ஒரு வெறித்தனமான உழைப்பு வந்து இதில் போட்டிருக்காங்க. ஒரு கால்குலேஷனும் அதில் இருக்குது. ஸோ இப்போ வந்து அந்த சூழ்நிலை இல்லாமல் போச்சு. இப்போ இது சில மாதங்களுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா
பராசக்தி வந்து ஜனவரி 14ஆம் தேதி வரதா வந்து சொல்லிட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் பராசக்தி தான் வந்து ஜனவரி 14ஆம் தேதி வரப்போகிறாங்கன்னு முதல்ல சொல்லிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பராசக்தி வந்தாலும் பரவாயில்ல, நம்ம நினச்ச கலெக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு கால்குலேஷன் இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா 9ஆம் தேதி வந்து விஜய் படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா 9ஆம் தேதி 1000 தேட்டரில் ரிலீஸ் ஆகும் விஜய் படம். ஸோ 9, 10, 11, 12, 13 5 நாள் வந்து தமிழ்நாட்டில் 1000 தேட்டரில் வந்து விஜய் படம் ஓடிச்சுன்னா 4 காட்சிகள் 5 காட்சிகள் ஓடிச்சுன்னா ஒரு மாசான கலெக்ஷன், நிச்சயமாக ஒரு பெரிய மாசான கலெக்ஷனை எடுக்க முடியும். வேர்ல்டு வைடும் பார்த்தீங்கன்னா ஒரு மாசான கலெக்ஷன் இருக்கும். ஸோ மறுபடியும் இந்த ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ண முடியும், நிச்சயமாக அந்த பழைய ரெக்கார்டுகளை உடைக்க முடியும். அதாவது தமிழ் சினிமாவில் விஜய் விட்டுட்டு போகிற ரெக்கார்டை யாராலையும் உடைக்க முடியாது, இனிமே யாராலையும் வந்து தொட முடியாது அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டை பண்ணிட்டு போகணுங்கிறதுக்காண்டி பண்ணுற முயற்சி தான் இது. ஸோ அதுவும் இப்போ நடக்காமல் போகுது, அந்த சூழ்நிலையும் இப்போ இல்லாமல் போயிடுச்சு. 5 நாள் வந்து 1000 தேட்டரில் ஓடும், அதுக்கப்புறம் பராசக்தி வரும், அப்போ வந்து 500 தேட்டராக மாறும். ஆனால் முதல் 5 நாள் பார்த்தீங்கன்னா ஜனநாயகனுக்கு ஒரு பெரிய கலெக்ஷன் கிடைச்சிரும். இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஜனவரி 14 இருந்த பராசக்தியை ப்ரீபோன் பண்ணி இது வந்து ஜனவரி 9 ஜனநாயகனும் ஜனவரி 10 வந்து பராசக்தியும் வரும்னும் போது அது என்ன நடக்கும் அப்படின்னா முதல் நாள் அதாவது ஜனவரி 9ஆம் தேதி 1000 ஸ்க்ரீன்ஸில் வந்து ஜனநாயகன் ரிலீஸ் ஆகும். அந்த ஒரே ஒரு நாள் மட்டும்தான் 1000 ஸ்க்ரீன்ஸில் ஓடும் தமிழ்நாட்டில். அந்த ஒரு நாள் மட்டும்தான் அந்த மாசான கலெக்ஷனை வந்து ஜனநாயகன் எடுக்கும். அடுத்த நாள்லே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன்ஸ் எல்லாமே பாதியாக உடைஞ்சிரும். இப்போ வந்து ஜனநாயகனுக்கு 500 ஸ்க்ரீனு, பராசக்திக்கு 500 ஸ்க்ரீனு, ஒரு கலெக்ஷனை வந்து பாதியாக உடைக்கிறாங்க. பாதியாக உடைச்சா என்ன ஆகும்? முதல் நாள் பண்ணுற கலெக்ஷன் ஒரு உதாரணத்துக்கு 147 148 கோடியை வந்து விஜயினுடைய ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் வந்து வேர்ல்டு வைடு வந்து ரீச் பண்ணியிருக்கு, லியோ கோட்டெல்லாம். ஸோ அதையும் தாண்டி ஒரு 150 கோடி ரூபா கலெக்ஷன் வந்து முதல் நாளில் பண்ணுது வச்சுங்க. 2வது நாள் 3வது நாள் கலெக்ஷன்லாம் பாதியாக உடஞ்சிரும். 75 கோடி 80 கோடி 65 கோடி இப்படி பாதியாக உடஞ்சிரும். ஸோ விஜய் நினச்ச மாதிரி அந்த கலெக்ஷனை ரீச் அவுட் பண்ண முடியாது. அது காரணம் முதல் நாள் மட்டும்தான் 1000 ஸ்க்ரீன்ஸில் ஓடும், 2வது நாள்லேருந்து 500 ஸ்க்ரீன்ஸில் ஓடும். இது விஜய் வந்து பெரிய பின்னடைவு. விஜய் சினிமாவில் ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் கலெக்ஷனை பண்ணிடணும். இந்த கலெக்ஷனை இனிமேல் யாரும் தொட முடியாத ஒரு கலெக்ஷனை பண்ணிடணும். கடைசி படத்தில் அதை பண்ணிடணும். அந்த சாதனையை நினச்சாரு, அந்த சாதனையை பண்ண விடாமல் உடைச்சிட்டாங்கன்னும் போது அது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இது வந்து விஜய்க்கு அரசியல்லையும் முக்கியமான படம். அரசியலில் எப்படி முக்கியமான படம் அப்படின்னா இப்போ இந்த படமே பார்த்தீங்கன்னா விஜய் வந்து கடைசி படமாக அனௌன்ஸ் பண்ணிட்டார். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா விஜய் வந்து தாவேகா கட்சியை தொடங்கி அரசியல் தலைவராக மாறிட்டார். அரசியல் தலைவராக மாறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து விஜய் வந்து நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அவருடைய என்டர்டைன்மெண்ட் இருந்தால் கூட நிச்சயமாக விஜய் வந்து இதில் ஒரு 20-30% வந்து அரசியல் பேசியிருக்காரு. பேசாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அந்த 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 நோக்கமும் அதில் இருக்குது. அப்படின்னும் போது நிச்சயமாக இதில் வந்து விஜய் அரசியல் பேசியிருக்காரு. அந்த அரசியல் வந்து பெரிய லெவலில் போய் ரீச் ஆகணும், பெருவாரியான மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகணும்னு நினைக்கிறார். அப்போ பெருவாரியான மக்கள்கிட்ட எப்போ போய் ரீச் ஆகும்? 1000 ஸ்க்ரீன்ஸில். அதாவது இந்த அரசியல் வந்து யாருக்கு தேவை? உலகளவில் உள்ளவங்களுக்கு தேவையா, இல்லை பக்கத்து மாநிலங்களுக்கு தேவையா? ஒரு ஆந்திராவோ கர்நாடகாவோ கேரளாவோ இல்லை பாலிவுட்டுக்கோ தேவையா அப்படின்னா கிடையாது. இந்த அரசியல் எங்கே தேவை அப்படின்னா தமிழ்நாட்டில் தான் தேவை. அப்போ தமிழ்நாட்டில் 1000 ஸ்க்ரீன்ஸில் வந்து ரிலீஸ் ஆகி இந்த 10 நாள் நான் சொன்னேன் எந்த போட்டியுமே இல்லைன்னா அந்த 10 நாளில் வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் வந்து மக்கள்கிட்ட போய் சேரும். ஒரு உதாரணத்துக்கு 10 கோடி மக்களுக்கு விஜய் சொல்ல வேண்டிய விஷயங்கள், அதாவது படத்தில் சொன்ன அரசியல் வந்து சரியாக போய் சேரும். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 9ஆம் தேதி 14ஆம் தேதி அந்த கால்குலேஷனில் வந்தால் கூட இது வந்து மேக்சிமம் வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடும். ஆனால் இப்போ இதை உடைச்சி பாதியாக ஆக்கும்போது அவர் ஒரு 10 கோடி பேர் மக்கள்கிட்ட வந்து இதை ஈஸியாக போய் சொல்லணும்னு நினச்ச விஷயத்த இப்போ 5 கோடி மக்கள்கிட்ட தான் சொல்ல முடியும். பாதியாக வந்து அவர் சொல்ல வேண்டிய விஷயமும் உடஞ்சி போகுது. ஸோ இங்கே ரொம்ப முக்கியம் என்னென்னா ஒரு சினிமாவில் அவ்வளோ அரசியல் சொல்லிட முடியுமா அப்படின்னா நிச்சயமாக சொல்ல முடியும். அதாவது சினிமாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ் மீடியா, என்ன தான் என்டர்டைன்மெண்ட் மீடியா வந்தால் கூட ஒரு மாஸ் மீடியா, அதாவது ஒரே இடத்துல உட்கார்ந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உலக லெவலில் அவர் சொல்ல வேண்டிய அரசியலை வந்து சொல்ல முடியும். அப்படி இருக்கும்போது இந்த ஒரு 10 மாநாடு போட்டு என்ன விஷயம், அதாவது அரசியலில் என்ன விஷயத்தை விஜய் சொல்லணும்னு நினைக்கிறாரோ தமிழ்நாட்டு மக்களுக்கு அதை இந்த ஒரே படம் ஜனநாயகனில் சொல்லிட முடியும். அதுதான் வந்து சினிமாவோட பவர். அப்படின்னும் போது அதை யூஸ் பண்ணி இந்த அரசியலுக்கு அதை பயன்படுத்தணும்னு நினைச்சாரு. 2வது பார்த்தீங்கன்னா இந்த படமே வந்து 6 மாதத்துக்கு முன்னாடி முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட ஜூன் ஜூலையிலே வந்து ஷூட்டிங்லேருந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஆனால் தாமதமாக மெதுவாக போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் பண்ணி இப்போ ஜனவரிக்கு இதை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னா அங்கேயும் ஒரு அரசியல் காரணம் இருக்கு. ஏன்னா இப்போ ஜனவரியில் ரிலீஸ் பண்ணாதான் இப்போ வரப்போகிற எலெக்ஷன் ஏப்ரல் மேல வந்து இது ப்ளஸ்ஸாக இருக்கும். இந்த அரசியல் வந்து இந்த படம் வந்து ப்ளஸ்ஸாக இருக்கும். அது வந்து பெருசாக வந்து விஜய் கொண்டு போய் வந்து அரசியலில் வந்து சேர்க்கும்.
இன்னொரு முக்கியமான விஷயம்னா இந்த படம் அவருடைய மிக முக்கியமான படம் அரசியல். ஏன்னா இந்த படத்தில் பேசப்படுற அரசியல் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சாதான், இந்த ஜனநாயகன் படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சாதான் அவர் வந்து சொல்கிற அரசியல் வந்து மக்கள்கிட்ட போய் சரியாக சேரும். ஒருவேளை ஜனநாயகன் வந்து சரியாக போய் ரீச் ஆகாமல் ஒரு தோல்வி படமாக ஆச்சு அப்படின்னா, ஒரு படத்தில் சொன்ன அரசியலே மக்கள் ஒத்துக்கல, அப்படி இருக்கும்போது நிஜத்தில் சொல்கிற அரசியல் எந்த அளவுக்கு போய் சேரும் அப்படிங்கிற கேள்விகள் எழ ஆரம்பிச்சிடும். அப்படி இருக்கும்போது ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சினிமா அந்த மேக்சிமம் கலெக்ஷன் பண்ணணும்னு நினச்சாரு, அதுவும் நடக்கலை. இந்த பக்கம் அரசியல், அதில் வந்து இந்த எலெக்ஷனை டார்கெட் பண்ணி அவர் வந்து ஒரு விஷயத்தை கால்குலேட் பண்ணார், அதுவும் நடக்காமல் போச்சு. அதாவது கலெக்ஷனும் நடக்காமல் போச்சு, எலெக்ஷனும் நடக்காமல் போச்சு. இந்த ரெண்டுமே தான் வந்து இப்போ வந்து மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்தை வந்து விஜய் சார்ந்தவர்களுக்கு அவரோட ரசிகர்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கு. ஸோ இந்த கலக்கம், அதாவது 2 படம் ஒரே நேரத்தில் வர்றது, போட்டி படங்கள் வர்றதெல்லாமே சகஜம்தான். பல நேரங்களில் பல ஹீரோஸ் நடித்த படங்கள்லாம் போட்டியாக வந்திருக்கு. யார் நேரடியாக விஜய்க்கு போட்டி? அஜித் தான் நேரடி விஜய்க்கு போட்டி. அஜித்தும் விஜய் நடித்த வாரிசு துணிவே ஒன்றா வந்திருக்கு. அப்போல்லாம் இவ்வளோ பிரச்சனை வரல. இப்போ ஏன் இவ்வளோ பிரச்சனை வருதுன்னா இதுதான் காரணம். இல்லை சார், நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து அதே மைனஸ் வந்து பராசக்தி படம் வர வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஜனநாயகம் நல்ல கண்டென்ட் மாதிரியே பராசக்தி நல்ல கண்டென்ட் தான், நல்லா ஓடக்கூடிய படம். ஸோ வந்து அவங்களுமே வந்து பின்னாடி தள்ளி ரிலீஸ் பண்ணோன்னா அவங்களுக்குமே நிறைய சாதகங்கள்லாம் வர வாய்ப்பு இருக்குது. அவங்களும் ஏன் போட்டிக்குனே வந்து விஜய் அவர்கள் கூடயும் மோதுறாங்க? ஸோ அப்படிங்கிற ஒரு பின்னணி இருக்கு இல்லையா? என்ன காரணம் சார்? மிக சரியான கேள்வி. அது என்ன அப்படின்னா அதுக்கும் நான் பதில் சொல்கிறேன். எப்படின்னா இப்போ வந்து விஜய் வந்து இது கடைசி படம்னு ஏன் அறிவிச்சார்? அரசியலுக்கு வந்துட்டார். அரசியலுக்கு வந்ததுனால இனிமேல் சினிமா வேண்டாம், இனிமேல் நான் நேரடியாக வந்து என்னுடைய முழு நேரம் அரசியல் தான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுனால தான் இது கடைசி படமாக அனௌன்ஸ் பண்ணிட்டார். ஸோ இது கடைசி படமாக அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் விஜய் வந்து இந்த அரசியல் களத்துக்கு வந்ததுக்கப்புறம் யாரை வந்து ரொம்ப டேரிங்காக யாரை வந்து அட்டாக் பண்ணுறாரு? டிஎம்கே அட்டாக் பண்ணுறாரு. அதாவது வந்து இப்போ சமீபத்தில் ஈரோடில் நடந்த பிரச்சாரத்தில் கூட பார்த்தீங்கன்னா தீய சக்தி டிஎம்கே அப்படின்னு வந்து நேரடியாகவே வந்து டிஎம்கே வந்து எதிர்த்து அவருடைய கருத்துக்களை சொல்ல ஆரம்பிச்சார். டேரிங்காகவே டிஎம்கே வந்து அவர் எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சார். அப்படி இருக்கும்போது அதாவது நேற்று வந்த கட்சி தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் நேற்று வந்து ஒரு புதிய கட்சி, விஜய் வந்து புதிய கட்சி, அந்த கட்சி வந்து இது வரைக்கும் எலெக்ஷனே சந்திக்கலை. ஸோ அப்படி இருக்கும்போது நேற்று வந்த ஒரு புதிய கட்சி, ரஜினி சொன்னார் இல்லையா, அதாவது இளையராஜா பாராட்டு விழாவில் ரஜினி சொன்னார்ல, அதாவது வந்து பழைய கட்சிகள் நேற்று வந்த புதிய கட்சிகள் எல்லாருக்கும் ஸ்டாலின் டஃப் கொடுக்குறான்னு சொன்னார்ல, அது உண்மைதான். அந்த நேற்று வந்த புதிய கட்சியை இவ்வளோ தூரம் வந்து டிஎம்கே மேலே எதிர்ப்பை காட்டும் போது, அவங்களுடைய எதிர்ப்பை ரொம்ப தீவிரமாக காட்டும் போது, பல வருடங்களாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து வேரூன்றி இருக்கிற கட்சி வந்து டிஎம்கே. அப்படி இருக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பல வருடங்களாக வந்து ஆட்சியில் இருந்த கட்சி, இப்போ ஆட்சியில் இருக்க கட்சி. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுடைய எதிர்ப்பை காட்டுவாங்களா மாட்டாங்களா? நிச்சயமாக காட்டுவாங்க. அதாவது நீங்கள் சினிமாவில் உங்களுடைய சினிமாவில் நீங்கள் வந்து அரசியலை பேசுகிறீங்க, அப்போ உங்களுடைய அரசியலை நீங்கள் சினிமா மூலமாக சொல்ல வரீங்க. ஸோ அவங்களுடைய அரசியல் அவங்களுக்கு, அதாவது வந்து ரெட் ஜெயின் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க, ரெட் ஜெயினுடைய நெருங்கிய உறவினர்கள் நண்பர்கள் எப்படி வேணால் சொல்லலாம், அவங்க தான் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. எந்த படத்தை? பராசக்தி படத்தை. ஸோ பராசக்தி படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை பற்றி பேசுது. அந்த படத்தில் வந்து சிவகார்த்திகேயன் வந்து அங்கே வந்து கதையின் நாயகனாக நடிச்சிருக்கிறாரு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் அப்படின்னும் போது அதில் முக்கிய பங்கு வந்து டிஎம்கேக்கு இருக்குது. டிஎம்கேக்கு இருக்குன்னும் போது இந்த கண்டென்ட், இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டங்கிறது நம்ம தமிழ்நாடு மக்களோட கனெக்ட் ஆன விஷயம், மக்களோட உணர்வோட கனெக்ட் ஆன விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து அவங்களுக்கு ஒரு அரசியலில் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். இந்த கண்டென்ட் வந்து இப்போ ரிலீஸ் ஆனால் நிச்சயமாக வந்து அது டிஎம்கேவுடைய அரசியலுக்கு, அது எதிர்கால தேர்தலுக்கு நிச்சயமாக ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நேரடியாக வந்து விஜய் வந்து டிஎம்கே எதிர்க்க ஆரம்பித்தோன்னே எல்லா விதத்துலேயும் அவங்களும் வந்து எதிர்ப்பு காயை வந்து நகர்த்த ஆரம்பிச்சிட்டாங்க. அது எதிர்க்கத்தான் செய்வாங்க, எதிர்ப்புகள் வரத்தான் செய்யும். அந்த எதிர்ப்பு காயை வந்து அவங்க நகர்த்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 14ஆம் தேதி ஜனவரி ரிலீஸ் ஆக வேண்டிய படத்தை இப்போ வந்து ப்ரீபோன் பண்ணி 10ஆம் தேதி ஜனவரி ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ 9ஆம் தேதி வந்து ஜனநாயகன், 10ஆம் தேதி பராசக்தின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக நேரடி மோதல் வந்துடுதா 2 படத்துக்குள்ள. அப்படி இருக்கும்போது இவருடைய அரசியல் கருத்து இவர் சொல்லியிருக்காரு, அவங்களுடைய அரசியல் கருத்து அதில் இருக்குது. அப்படி இருக்கும்போது அது வந்து அவங்கவுங்களுக்கு மைலேஜாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. இது இல்லாமல் நான் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் கேளுங்க. ஒரு லாங் ரன் இப்போ வந்து விஜய் வந்து நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸை வந்து எடுக்க முடியாத சூழ்நிலை இருக்குது. ஆனால் படம் ரொம்ப நல்லா இருக்குன்னா ஒரு லாங் ரன்னில் வந்து அந்த கலெக்ஷன் எடுக்க முடியும். ஒரு 2 வாரம் 3 வாரம் அப்படி வந்து அந்த கலெக்ஷன் எடுக்க முடியும். ஆனால் அதுலேயும் ஒரு முட்டுக்கட்டை போடுறாங்க. அது என்ன அப்படின்னா ஜனவரி 23 பார்த்தீங்கன்னா மங்காத்தாவை ரீரிலீஸ் பண்ணுறாங்க. மங்காத்தாவை ரீரிலீஸ் பண்ணுறாங்க. ஏன் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து Cloud9 ப்ரொடக்ஷன்ஸு, தயாநிதி அழகிரியோடைய படம். அப்படி இருக்கும்போது மங்காத்தாவை கொண்டு வந்து ரீரிலீஸ் பண்ணுறாங்க. மங்காத்தா அப்படின்னும் போது விஜய் அஜித்துக்கு
ஜனநாயகனுக்கு நேரடி போட்டி இருக்குது. ஸோ அங்கே மறுபடியும் வந்து ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா மங்காத்தாக்கு வந்து க்ரௌடு வந்து ஷிஃப்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த க்ரௌடு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பராசக்தி க்ரௌடு. இப்போ வந்து இதுக்கு நடுவில் வந்து ஜனநாயகனுடைய கலெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது மொத்தமாகவே உடைக்க முடியும். அதுக்கு தான் பண்ணுறாங்க. இதெல்லாம் எப்படின்னா அரசியல் ஆட்டம். அதாவது இந்த அரசியல் ஆட்டம் வந்து விஜய் தான் தொடங்கி வச்சார். அப்படி இருக்கும்போது பதிலுக்கு அவங்களும் வந்து அந்த அரசியல் ஆட்டத்துக்குள்ளே அந்த களத்துக்குள்ளே அவங்களும் வந்துட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இப்போ ஜனவரியிலேருந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் எல்லாமே அரசியல் தான், முழுக்க அரசியல் தான் பேச போகிறாங்க, அரசியல் தான் வந்து எல்லாருமே பார்க்க போகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஏப்ரல் மேல வந்து எலெக்ஷன் போது ஜனவரியிலேருந்து தொடங்கிட்டாங்க, அது புத்தாண்டுலேருந்து தொடங்கிடுச்சு. ஸோ அதுதான் இதுக்கு காரணம். அதாவது வந்து ஜனநாயகனுக்கு இப்போ ஈக்குவலாக பராசக்தியை வந்து ஒரே தேதியில் ரிலீஸ் பண்ணுறது, கிட்டத்தட்ட ஒரே தேதி மாதிரி தான். 9க்கும் 10க்கும் என்ன பெரிய வித்தியாசம்? அரசியல் காரணங்களாக ரிலீஸ் பண்ணனா இதில் வந்து சிவகார்த்திகேயன் தான் சிக்கி தவிக்கிறாரா? இதை வந்து 2 விதமாக வைக்கிறாங்க. ஒன்று, விஜய் ரசிகர்கள்லாம் வந்து கோட் படத்தில் வந்து உங்களுக்கு வந்து துப்பாக்கியை கையில் கொடுத்து அடுத்த ஸ்டார் நீங்கள் தான் சொன்னார் விஜய், அவருக்கு இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணுறீங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயனுக்கு ஆதரவாக பேசுகிறவங்க அப்படி என்ன பண்ணிட்டாரு, அவருக்கு வந்து பெரிய அளவில் சினிமாவில் உதவுற மாதிரி வந்து விஜய் தான் பண்ணாரா? கோட் படத்துக்கு வந்து சிவகார்த்திகேயன் வச்சு ப்ரொமோஷனுக்கு யூஸ் பண்ணிட்டாரு. ஸோ வந்து மியூச்சுவலாக நன்றி சொல்லணும்னா வந்து சிவகார்த்திகேயனுக்கு தான் விஜய் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட ஒப்பீனியன் என்ன சார்? இது எப்படியோ சார், அதாவது ஆளுக்கு ஒரு வாதம் பண்ணாலும் சிவகார்த்திகேயன் வந்து இன்னைக்கு நடுவில் வந்து பலிகடாவாக மாட்டிக்கிட்டு நிற்கிறார். அதாவது சிவகார்த்திகேயன் வந்து ஒரு நன்றி கெட்டவர், சிவகார்த்திகேயன் வந்து நன்றி மறந்தவர். அதாவது வந்து விஜய் வந்து துப்பாக்கியை கையில் கொடுத்தாரு, இப்போ வந்து அந்த துப்பாக்கியை விஜய்க்கு எதிர்ப்பாகவே வந்து நீட்டிட்டாரு அப்படின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு விஜயோடைய ரசிகர்கள் வந்து சிவகார்த்திகேயனை வந்து நேரடியாக வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வலைதளங்களில் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயனை வந்து எந்த அளவுக்கு தாழ்த்தி பேச முடியுமோ அந்த அளவுக்கு வந்து தாழ்த்தி பேசுகிறாங்க, விமர்சனங்கள் பண்ணுறாங்க. அது எப்படின்னா எந்த விதத்துலையுமே சிவகார்த்திகேயனுக்கும் இதுக்கும் கனெக்ஷனே கிடையாது. இப்போ சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோட் படத்தில் அது ஒரு கேமியோவாக சிவகார்த்திகேயன் நடித்தார். அந்த கேமியோவில் வந்து ஒரு காட்சி, அதாவது வந்து ஒரு படத்துக்கு தேவையான காட்சி, அந்த காட்சியில் வந்து விஜய் வந்து துப்பாக்கியை வந்து சிவகார்த்திகேயன்ட்ட கொடுத்துட்டு இனிமே நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். அவ்வளோதான். இது ஒரு திரைப்படம், அதை தவிர வந்து வேற எதுவுமே விஜய்க்கும் சிவகார்த்திகேயனுக்கும் கனெக்ஷனே கிடையாது. அந்த திரைப்படத்துக்கு தேவையினால அந்த காட்சியை வந்து அந்த இயக்குனர் வெங்கட் பிரபு அமைச்சிருந்தார், அதில் வந்து சிவகார்த்திகேயன் நடிச்சிருந்தார். அவ்வளோதானே தவிர இதை தவிர்த்து விஜய் சிவகார்த்திகேயனுக்கு என்ன பண்ணார் அப்படிங்கிற கேள்வி நிச்சயமாக எழத்தான் செய்யும். அதை தான் வந்து சிவகார்த்திகேயனோட ரசிகர்கள் கேட்குறாங்க, என்ன பண்ணார்? நானும் கேட்குறேன், என்ன தான் பண்ணார்? அதாவது வந்து சிவகார்த்திகேயன் வந்து சினிமா துறைக்கு வர்றதுக்கு அறிமுகப்படுத்தினாரா விஜய்? சிவகார்த்திகேயன் முதல்ல திரைத்துறைக்கு அறிமுகப்படுத்தினாரா விஜய் அப்படின்னா கிடையாது. இல்லை, வளர்ந்ததுக்கு அப்புறமோ இல்லை வளர்ந்துகிட்டு இருக்கிற காலகட்டங்களையோ விஜயுடைய தயாரிப்பு நிறுவனத்தில் வந்து சிவகார்த்திகேயன் ஏதாவது ஹீரோவாக வாய்ப்பு கொடுத்து படம் எடுத்து அடுத்த உயரத்துக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து உதவி செஞ்சுருக்காரா? கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயனை வந்து படிக்க வச்சாரா, சிவகார்த்திகேயன் பொண்ணு பார்த்து வச்சாரா, கல்யாணம் பண்ணி வச்சாரா, இல்லை எந்த விதத்துலையாவது சிவகார்த்திகேயன் வந்து விஜய் உதவி செஞ்சுருக்காரா? எந்த விதத்துலையாவது, நான் மறுபடியும் சொல்கிறேன், எந்த விதத்துலையாவது சிவகார்த்திகேயன் வந்து விஜய் வந்து உதவி செஞ்சுருக்காரா? இன்னும் சொல்லப்போனால் சிவகார்த்திகேயன் வந்து தனியாக எந்தவித பின்புலமும் இல்லாமல், சினிமா பின்புலமும் இல்லாமல் தனியாக வந்து பார்த்தீங்கன்னா டிவி ஷோவில் இருந்து அதுக்கப்புறம் சினிமாவில் வந்து காமெடியனாக இருந்து அப்புறம் காமெடி ஹீரோவாகி இன்றைக்கி ஒரு ஆக்ஷன் ஹீரோவாகி இன்றைக்கி இவ்வளோ பெரிய உயரத்தையும் உச்சத்தையும் அடைஞ்சிருக்காரு. அவர் ஒரு 75 கோடி ரூபா சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு ஸ்டாராக வந்து இன்றைக்கி மாறியிருக்காரு. சிவகார்த்திகேயன் படத்துக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பிஸ்னஸ் ஆகுது. சிவகார்த்திகேயன் படத்துக்கும் இன்றைக்கி ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்குது. சிவகார்த்திகேயனுக்கு இன்றைக்கி ஒரு தனியாக ரசிகர் கூட்டம் இருக்காங்க. இவ்வளவும் சிவகார்த்திகேயன் வந்து தன்னுடைய உழைப்பால், தன்னுடைய கால்குலேஷனால், தன்னுடைய முயற்சியால் அடைஞ்சிருக்கிறார். சிவகார்த்திகேயன் ஒரு சுயம்புன்னு நம்ம சொல்லலாம். அஜித்தை எப்படி நம்ம சுயம்புன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் சுயம்பு தான். விஜயை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு விஷயம் கூட விஜய்க்கு வந்து நம்ம சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா இதை நம்ம தாழ்த்தி பேசுறதுக்காண்டி சொல்லலை. விஜய் வந்து 4 படம் அவங்க அப்பா தயாரித்து தான் ஒவ்வொரு படமாக, அதாவது நாளைய தீர்ப்பு, செந்தூரப்பாண்டி, ரசிகன், தேவா, இது 4மே அவங்க தகப்பனாருடைய தயாரிப்பு. அவங்க தகப்பனாரே அந்த படத்தை இயக்குனார். ஸோ அதன் மூலமாக வந்து சினிமாவுக்கு வந்தவர் ஒரு வாரிசு நடிகர் விஜய் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ விஜய் தூக்கி விடுறதுக்கு ஒரு ஏணி அவங்க அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர் இருந்தார். ஆனால் சிவகார்த்திகேயனை தூக்கி விடுறதுக்கு யாருமே இந்த சினிமா துறையில் இல்லைங்கிறது தான் உண்மை. தனித்து வந்து ஜெயிச்சவர் தான் சிவகார்த்திங்கிறது உண்மை. அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயன் நேரடியாக போட்டி போகிறதுல எந்த தப்பும் கிடையாது. சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் இந்த நேரடி போட்டிக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இது நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ஒரு அரசியல் இருக்குது. இது ஒரு அரசியல் விளையாட்டு. அந்த விளையாட்டு ஆரம்பமாயிருச்சு அப்படின்னும் போது அந்த படத்தை தயாரித்தது வந்து ஒரு டிஎம்கேக்கு நெருக்கமான ஒரு நிறுவனம்னும் போது அந்த நிறுவனம் எடுக்கிற முடிவு, ஒரு தயாரிப்பு நிறுவனம் எடுக்கிற முடிவில் சிவகார்த்திகேயன் எந்த விதத்தில் தலையிட முடியும்? சிவகார்த்திகேயன் அந்த படத்தில் வந்து நாயகனாக
நடிச்சிருக்கிறார், அதுக்காண்டி பணம் வாங்கியிருக்காரு. அதை தவிர்த்து வந்து சிவகார்த்திகேயனுக்கும் அந்த படத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஒருவேளை சிவகார்த்திகேயன் வந்து இந்த போட்டி வேணாமேன்னு சொல்லியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனாலும் அது அவர் சொன்னாலும் அதை அவங்க கேட்கணும் இல்லை, அவங்க கேட்பாங்களா அப்படின்னா கேட்க மாட்டாங்க. ஏன்னா வந்து இங்கே வந்து அரசியல் இருக்குது உள்ளுக்குள்ளே. அதனால் வந்து சிவகார்த்திகேயன் வந்து இதில் சம்மந்தமே படலை. இந்த தயாரிப்பு நிறுவனம் தான் இந்த தேதியை வந்து முடிவு பண்ணாங்க. ஸோ தேவையில்லாமல் வந்து இந்த பிரச்சனைக்குள்ளே சிவகார்த்திகேயனை இழுத்து விடுறது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப தப்பு. நிச்சயமாக அது வந்து தவறு. ஜனநாயகன் ஆடியோ லான்ச் வந்து இன்னும் சில நாட்கள் நடக்க இருக்குது. படத்தில் எப்படி அரசியல் தூக்கலாக இருக்குது, அது எலெக்ஷனுக்கு பயன்படுமோ அதே மாதிரி வந்து விஜயனுடைய ஸ்பீச்சில் வந்து அரசியல் தூக்கலாக இருக்கும். ஸோ எலெக்ஷனுக்கு வந்ததுக்கப்புறமா மலேசியாலேயும் அரசியல் பேச வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தோம். இந்த சூழலில் வந்து மலேசிய அரசு வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு ஒரு தடை விதிச்சதா செய்திகள் வந்துட்டு இருக்கு. உண்மைதானே சார் அது? இது மலேசிய அரசுக்கு தடை விதித்ததில் எந்த ஆச்சரியமும் இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, அது தனி நாடு, அது வேற ஒரு நாடு. அந்த நாட்டில் போய் நீங்கள் தமிழ்நாட்டோட அரசியல், இந்திய அரசியலை பேசுனீங்கன்னா அது வந்து தப்பு. உண்மையாலுமே சொல்லப்போனால் இப்போ வந்து வேறு ஒரு நாட்டில் போய் இன்னொரு நாட்டினுடைய அரசியலை நீங்கள் பேசுகிறது ரொம்ப ரொம்ப தப்பு. இப்போ வந்து வேறு ஒரு நாடு இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு வந்து அமெரிக்கா அரசியல் வந்து இங்கே ஒருத்தர் வந்து நம்ம தமிழ்நாட்டிலையோ இந்தியாவிலோ பேசினா நம்ம ஒத்துப்போமா? ஒரு பாகிஸ்தான் அரசியலை வந்து இங்கே வந்து பேசினா ஒத்துப்போமா? அதே மாதிரி தான் இன்னொரு நாடுன்னும் போது சம்பந்தமே இல்லாத இன்னொரு நாட்டினுடைய அரசியல், இது வந்து நம்ம இந்திய நாட்டு சார்ந்த அரசியல், ஒரு தமிழ்நாட்டில் அரசியல். அப்படி இருக்கும்போது இதை கொண்டு போய் மலேசியாவில் பேசுனீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப தப்பாக போயிடும். அதனால் அங்கே சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அவங்க முன்னெச்சரிக்கையாகவே வந்து சொல்லிட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஜனநாயகன் ஆடியோ ரிலீஸ்காண்டி கொடுத்துருக்காங்க. அந்த அனுமதி வந்து அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அந்த ஆடிட்டோரியமும் போது அங்கே போய் விஜய் அரசியல் பேசினா அது வந்து தவறான கண்ணோட்டத்தை ஏற்படுத்தும். இது தவறான கண்ணோட்டம் வந்து உலக நாடுகள் அளவில் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அப்படி இருக்கும்போது அது சரியான விஷயங்கள் கிடையாது. அது சட்ட ஒழுங்கு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது மலேசியா நாட்டில். அப்படி இருக்கும்போது அவங்க வந்து முன்னெச்சரிக்கையாக வந்து இந்த விழா சினிமா விழா மட்டும்தான் இருக்கணும். இதில் எந்த அரசியல் இருக்கக்கூடாது, அரசியல் கொடி கொண்டு வரக்கூடாது, அரசியல் அதாவது வந்து தாவேகா அப்படிங்கிற மாதிரி வந்து கொடி சார்ந்த மாதிரி டிஷர்ட்ஸுகளோ ஏதோ வந்து அணிஞ்சிட்டு வரக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க. நிச்சயமாக அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். ஒருவேளை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண தவறுனா அங்கே பிரச்சனை வரும். நிச்சயமாக வந்து இந்த விழாவே தடைபடுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. அதனால் இவங்களுக்கு இது முன்னாடியே சொல்லிட்டதுனால நிச்சயமாக வந்து எல்லார்ட்டையும் சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. நிச்சயமாக அதை வந்து கடைபிடிப்பாங்க. அவங்க மலேசியா கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை நிச்சயமாக வந்து விஜயும் அவர் கட்சியும் நிச்சயமாக கடைபிடிப்பாங்க. அதுலாம் எங்கேயுமே தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா சார், இது வந்து சினிமா அப்படின்னும் போது இது ஒரு மாஸ் என்டர்டெயின்மெண்ட் மீடியா. இது வந்து ஒரு வியாபாரம். அப்படி இருக்கும்போது இங்கே சினிமாக்குள்ளே அரசியல் வந்துருச்சு. அதாவது அரசியல் வந்துருச்சுன்னும் போது அதை நம்ம தவிர்க்க முடியாது. ஆனால் ரசிகர்களுடைய பார்வையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வன்மத்தை கக்கிக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிதடி பண்ணிக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறது அது தேவையே இல்லை. இதை போட்டி சினிமா அப்படிங்கும்போது போட்டியாக மட்டும் பாருங்கள். ரெண்டுமே திரைப்படம். இப்போ ஜனநாயகனும் திரைப்படம் தான், பராசக்தியும் திரைப்படம் தான். ஜனநாயகன் நல்லா இருந்தால் ஜனநாயகனை பாருங்கள், பராசக்தி நல்லா இருந்தால் பராசக்தியை பாருங்கள். ரெண்டுமே நல்லா இருந்தால் ரெண்டுமே பாருங்கள். அதில் என்ன உங்களுக்கு போட்டி, அதில் என்ன உங்களுக்கு அடிதடி? ஏன் இந்த தேவையில்லாத வேலை? அதாவது ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கிளியராக இருக்கணும். அவங்க இதுக்குள்ளே அரசியல் கொண்டு வரக்கூடாது. அவங்க வந்து ஒரு திரைப்படத்தை பார்க்குற ரசிகர்களாக மட்டும்தான் இருக்கணும். அதுக்கு அடுத்தபடி போய் இதுக்குள்ளே அரசியலை கொண்டு வந்து தேவையில்லாமல் வந்து கலாட்டாக்களை உண்டு பண்ணுறது, வன்மத்தை உண்டு கக்குறது, அதே மாதிரி கலவரங்கள் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ரொம்ப தவறு. இந்த மனநிலையோடு வந்து தியேட்டருக்கு வந்து 2 ரசிகர்களும் போனாங்கன்னா அங்கே தள்ளுமுள்ளு பிரச்சனைகள், சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் வரது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ரசிகர்கள் சரியான புரிதலோடு, அதாவது வந்து இது சினிமா, இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் மீடியா, நம்ம 2 பேர் படம், 2 நடிகர்களுடைய படம் வருது, அதை நம்ம பார்க்க போகிறோம், என்ஜாய் பண்ண போகிறோம், டிக்கெட் காசு கொடுத்து வாங்குகிறோம், ஜாலியாக இருக்கும், அதோடு அது முடிஞ்சிச்சுங்கிற மனநிலை, அந்த புரிதல் வந்து ரசிகர்களுக்கு வரணும். அந்த புரிதல் வந்தால் தான் நல்லது, எல்லாருக்கும் நல்லது. ரொம்ப நன்றி சார். ஜனநாயகன் பராசக்தி படம் ரிலீஸ் தொடர்பாக பல்வேறு விஷயங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.